வார்த்தையை கொண்டு வர பிரதர் மகேந்திரன் இந்தியா. கடந்த முறை இவர் சொல்லி கொடுத்திருந்த அருமையான செய்தியை அநேகர் கேட்டிருந்தார்கள். இப்பொழுது இவருடைய செய்தியை நாங்கள் 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, யூடியூப், ஃபேஸ்புக்கில் கூட இந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஒரு அன்போடு அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் மகேந்திரன் அவர்களே. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற உங்களுக்கு 30 நிமிடங்கள் தருகிறேன் பாஸ்டர். நீங்கள் நடத்துங்கள். உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூம் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். நாம் ஒரு ஜெபத்தோடு கூட நாம் இந்த நாள் காலை வேண்ட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். விடையெல்லாம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். மகிமை மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில சுவாமி உடைய பரிசுத்த ஆண்டவரே, அந்த மகிமை நிறைந்த பிரசனத்தில் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் இருக்க வைத்து உம்முடைய ஆவியானுடைய அசைவாடுதலும் உம்முடைய ஆவியானுடைய சந்தோஷமான உலாவி வருகிற இந்த வேளையில் உம்முடைய திருவார்த்தை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். சர்வ வல்லவரே, நீங்க எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக இந்த நாளிலும் ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வசனம், சங்கீதம் 48 அதனுடைய 9வது சங்கீதம். சங்கீதம் 48 அதனுடைய 9வது வசனம். சங்கீதம் 48:9 நான் அதை வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். கவனிங்கள், வேதம் சொல்லுகிறபடி ஆதியிலே தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை கர்த்தர் படைத்தார். அப்படி ஆதாமை கர்த்தர் படைத்த போது அவருடைய எலும்பிலிருந்து ஏவாள் அவர்களை படைக்கிறார். படைத்த போது ஏவாள் அவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்படுகிறார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் என்று தேவன் கட்டளையிட்டு சொல்லியிருந்தார். அந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அன்றைக்கு ஏவாள் அவர்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த போது அவருடைய தன் கணவருக்கு கொடுத்த போது 2 பேருமே அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொன்ன கனி அவர்கள் புசித்தார்கள். ஆகையினால அவர்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு, தேவனோடு இருக்கிற உறவு அவர்களுக்கு இடையே பெரும் பிளவை, ஒரு மரணத்தை உண்டாக்கிறது வேதம் சொல்லுது. ஆனால் வேதம் சொல்றது, தேவன் அவர்களை முற்றுமுடிய தள்ளிவிடாமல் அன்றைக்கே ஒரு ஆட்டை அடித்து அந்த அவர்களுடைய சரீரத்தை, அவருடைய நிர்வாணத்தை மூடினார் என்று வேதம் சொல்லுது. அப்படி என்றால் சத்தியம் சொல்லுகிறபடி இந்த முதல் மனிதன் பாவத்தில் விழுந்த போதே அவன் இந்த பூமியில வாழ்வதற்கு, அவன் மறுபடியும் தேவனோடு இணைவதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்ற ஒருவனுக்கு மீண்டும் தேவன் தன்னோடு இணைப்பார், மறுபடியும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற அர்த்தத்தில் அவனுக்கு ஒரு ஆட்டை அடித்து ஒரு அவருடைய அந்த ஆட்டின் தோல்னால் மூடி இருக்கிறார்னா, நான் நம்புறேன் முதல் மனிதன் வாழ துவங்கும் போதே இந்த உலகத்தில் கிருபை தொடங்கி விட்டது. அப்போ முதல் மனிதனே கிருபையில் தான் வாழ தொடங்கி இருக்கிறான். அவன் பாவத்தில் விழுந்த போது மறுபடியும் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்போ தூதனும் விழுகிறான், தூதனும் விழுந்து போனான், மனிதனும் விழுந்து போனான். தூதனுக்கு உதவியாக கை விடாமல் ஆண்டவர் மனிதனுக்கு உதவியாக கை கொடுத்தார் பைபிள் சொல்லுது. அப்படி என்றால் மனிதன் ஆரம்ப காலத்துல, அதாவது முதல் மனிதனே இந்த பூமியில் வாழ மறுபடியும் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது கிருபையினால் தான். நீங்கள் யாவரும் அறிந்தது, வேதம் சொல்லுகிறபடி இதோ கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கிருபை என்பது இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்மை உயர்த்துகிறது. இதுதான் கிருபை. கவனிங்க, முழு உலகமே கிருபையில் தான் இயங்குது. முழு உலகமே கிருபையில் தான் அவர்கள் எல்லாமே அவர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வளர்கிறார்கள், இன்னும் கூட இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆனா நீங்கள் கவனிப்பீர்களானால் இன்னைக்கு முழு உலகத்திலேயும் மனுஷங்கிட்ட போய் சொன்னா அவர்கள் சொல்லுவாங்க, என் ஞானத்தில் நான் படித்தேன், என் பலத்துல நான் உழைத்தேன், எங்களுடைய நான் தன்னம்பிக்கையினால நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா மனுஷனும் தன் சுயபலத்தையும் சுய ஞானத்தையும் பாராட்டி கொண்டிருப்பான். தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் ஒருபோதும் அவர்கள்
நாங்கள் கிருபையில வாழ்றோம் என்பதை குறித்து ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கவனிங்கள், உலகமே கிருபையில ஏங்கினாலும் எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திற்கும், தேவனுடைய ஆலயத்திற்கும், தேவனுடைய பிரசன்னத்துக்கும், தேவனுடைய பாதத்திற்கும் எப்பொழுது வருகிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் கிருபையை சிந்திக்க தொடங்குகிறான். நான் மறுபடியும் சொல்றேன், உலகமே கிருபையில் தான் இயங்குகிறது. உலகத்துல இருக்கிற 800 கோடி ஜனங்களா இருக்கட்டும், 249 தேசமா இருக்கட்டும், இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவன்களா இருக்கட்டும், எவ்வளவு குறைவான தருத்தலா இருக்கட்டும், எல்லாருமே தேவனுடைய சுத்த கிருபையில் தான் இயங்குகிறார்கள். கிருபையில் தான் அவருடைய ஒவ்வொரு பயணம் இருக்கிறது. ஆனா எந்த மனுஷனுக்கும் நீங்க கர்த்தருடைய கிருபையில் தான் வாழ்றீங்க, இந்த பூமியில் நீங்க வாழ தகுதி இல்லாதவங்க, அப்படி இருந்தும் கடவுள் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இதோ தீயவர்களுக்கும் மழையும் வெயிலையும் தருகிறார். அவர் ஒரு நாள் நன்மை வழங்காம இருக்கவில்லை என்று பவுல் எழுதுகிறார். அப்ப எல்லாருக்குமே ஆண்டவர் தன்னுடைய கடமையை அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யறார். இது எதுவுமே அவர்களுக்கு செய்யணும் அவசியமே இல்லை. ஆனா எல்லாவற்றையும் ஏன் கர்த்தர் செய்கிறாருன்னா, அவர் அவர் அவர்களுக்கு தம்முடைய கிருபையை வழங்கினதுனாலதான் முழு உலகத்தை ஆண்டவர் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ தகுதியற்ற ஒரு ஜனம், இந்த பூமியில் இருக்கக்கூடாத லூசிபரை மாதிரி தள்ளிவிட வேண்டிய ஒரு கூட்டம் ஆனா இன்றைக்கு வாழ்கிறது. ஆனால் அப்படி வாழ்கிற கூட்டம் கிருபையில வாழ்ந்தாலும் அவர்களால் கிருபையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்ள முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, அவருடைய பிரஸ்தானத்துக்கு வரும்போது, அவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு மனுஷன் கிருபை சிந்திக்க தொடங்குறான். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபை என்ன தெரியுமா? அவர் பிரசன்னத்தில் நம்மை கொண்டு வந்ததுனால, அவருடைய நாமத்தின் கொடைக்குள் நம்மளை கொண்டு வந்ததுனால இன்றைக்கு நாம் அவர்கள் உலகம் சிந்திக்காத ஒன்றை நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம். நாமும் ஆரம்பத்திலிருந்து கிருபையில் தான் வாழ்ந்தோம். ஆனா நான் சில நாட்கள்ல நான் ஆண்டவன்கிட்ட கேட்டிருக்கிறேன், டாடி 25 வருஷம் உங்களை நான் அறியல, 25 வருஷம் என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் அறியாத உலக மார்க்கத்துல, அந்நிய மார்க்கத்துல இப்படி நான் மோசமான பாதையில் நான் போயிட்டு இருந்தேன். ஆனா அன்றைக்கு நான் செஞ்ச பாவத்தை இப்ப நான் யோசிச்சு பார்த்தா கூட எனக்கே பயமா இருக்கு. நான்லாம் வாழ தகுதியே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தேன்னா 25 வயசு வரைக்கும் நீங்க எப்படிப்பா பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க? எப்படிப்பா அந்த பாவத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க? என்னுடைய வாழ்க்கையினுடைய துன்மார்க்க பாதைகளை உங்களால எப்படி சகிக்க முடிந்தது அப்படின்னு நான் ஏசப்பாட்ட கேட்டிருக்கிறேன். 25 வயசு வரைக்கும். ஏன்னா நான் 26ல தான் கர்த்தர் என்னை தொடுறாரு. அவர் தொட்டப்புறதான் என் பாவத்தை நான் உணர ஆரம்பிக்கிறேன். எனக்கு பாவ உணர்வு உண்டாகுது. என் பாவ உணர்வு உண்டாகும் போது எனக்கே பயமா இருக்குது. ஐயோ, நீ எப்படி இந்த பூமியில இருக்கலாம்? நீ இருக்க தகுதி இல்லைன்னு எனக்கே தோணுது. ஆனாலும் நான் 25 வயசு வரைக்கும் எல்லா மரணத்துக்கும் நாசமோசுக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட்டு எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை எல்லாவற்றையும் அவர் அப்போ எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ என்ன பாதுகாத்திருக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு நீ ஏன்பா செஞ்சா, ஏன் இதை செஞ்சீங்கப்பான்னு கேட்ட போது அவர் அப்போதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்பவும் நீ கிருபையில தான் வாழ்ந்த. ஆனா இப்ப என் சமூகத்துக்கு வந்தப்பதான் என் கிருபையை நீ யோசிக்க ஆரம்பித்துட்ட. அப்போ அப்படி என்றால் நான் தாழ்மையா உணர்றேன். 26வது வயசுல கர்த்தர் என்னை தொட்ட போது, அவர் சமூகத்துக்கு வந்த போது நான் அவருடைய கிருபையை சிந்திக்க தொடங்கினேன். அவருடைய கிருபையை சிந்திக்க 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 என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவர் எனக்கு இரக்கம் செஞ்சிருக்கிறார், எப்படியெல்லாம் அவர் என்னை நேசிச்சிருக்கிறார், என்ன அவர் காப்பாத்துறதுக்கு என்னென்ன முயற்சி எல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்பதை நான் அவருடைய பிரசனத்திலிருந்து யோசிக்கும் பொழுதுதான் அவருடைய அளவற்ற கிருபையை நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, கர்த்தருடைய இரக்கத்தினால அந்த கிருபையெல்லாம் என் நினைவுகள் யோசிக்கவும், அதை சிந்திக்கவும், அதிலேயே நிறைந்திருக்கும் உதவி செய்து. ஏன் இத நமக்கு ஆவியானவர் இந்த காலையில பேசுறாருன்னா, நம்ம ஆலயத்துக்குள்ள நாம கண்டதை சிந்திக்க கூடாது. பிரசனத்துக்கு நாம வேற எதையும் சிந்திக்க கூடாது. இன்னைக்கு பாருங்க, ஆலயத்துக்குள்ள எதையோ மக்கள் சிந்திக்கிறார்கள். இல்ல, ஆலயத்துக்குள் வந்து விட்டோம், பிரசனத்துக்குள் வந்துட்டோம், அவருடைய நாமத்துல வந்துட்டோம்னா நாம சிந்திக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவருடைய கிருபையை, அவருடைய கிருபையை. அதனாலதான் நீங்க அந்த பரிசேயனுக்கும் அந்த ஆயக்காரனுக்குள்ள வித்தியாசம்னா, பரிசேயன் நான் கொடுத்த தசம்பாகத்தை சிந்திக்கிறான். பரிசேயன் நான் வாரம் சர்ச்சுக்கு வரேன்னு சிந்திக்கிறான். பரிசேயன் நான் உபவாசம் பண்றேன்னு சிந்திக்கிறான். ஆனா ஆயக்காரன் மட்டும்தான் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்ப ஆயக்காரன் கிருபையை சிந்திக்கிறான். ஆனா பரிசேயன் தன்னுடைய தசமாகத்தையும் காணிக்கையும் நான் உபவாசம் பண்ண அதை சிந்திக்கிறான். நாம என்ன கொடுத்தாலும் அவர் கிருபைக்கு ஈடாகாது. நம்ம எவ்வளவு தூரம் நம்ம உபாசித்தாலும், முழங்கால் படிக்கிட்டாலும், அவருக்காக தலையவே வெட்டி கொடுத்தாலும் அவருடைய கிருபைக்கு ஈடாகாது. அப்போ நம்ம அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய கிருபையை நாம் சிந்திக்க பழக வேண்டும். நீங்க வேதத்துல அதிகமாக புதிய ஏற்பாட்டுல கிருபை அதிகமா, அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுலயும்
பழைய ஏற்பாட்டுல தாவீது அதிகமாக தேவனுடைய கிருபை சிந்தித்தவர். புதிய ஏற்பாட்டுல பவுல் அதிகமா தேவனுடைய கிருபை சிந்தித்தவர். வேதம் சொல்லுது, கலாத்தியர் 1:15 இருக்கட்டும், அப்போஸ்தலர் 22:17, 2 தீமோத்தேயு 1:9, 2 தீமோத்தேயு 2:1, இந்த 4 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் பாவியிலே பிரதான பாவியா இருந்தேன். ஆனா தாயின் கர்ப்பத்தில் நான் இருக்கும் பொழுதே என்னை பிரித்தெடுத்த தேவன் அவருடைய குமாரனை எனக்குள்ள வெளிப்படுத்த பிரியமா இருந்தார். அதாவது அது தேவனுடைய கிருபையினாலே அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி பவுல் கலாத்தியர்ல 1:15 எழுதுறார். நீங்க அப்போஸ்தலர் 22:17 கூட நான் ஆலயத்தின் நடுவுல இருக்கும் போது நான் தேவனை தரிசித்தேன் பவுல் எழுதுறார். அப்போ ஆலயத்தின் நடுவுல இருந்து தேவனை சிந்திச்சிருக்கிறார் பவுல். 2 தீமோத்தேயு 1:9 வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல் கிறிஸ்துவுக்குள் ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு தந்த கிருபையினாலே ரட்சித்தார் அப்படிங்கிறார். அதே 2 தீமோத்தேயு 2:1 அவர் தீமோத்தேயுட்ட சொல்றாரு, என் குமாரனே கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படுங்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிருபையை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாய் தன் வாழ்க்கையில சிந்தித்திருக்கிறார். ஏன் இந்த பவுல் கிருபையை இப்படி இந்த அளவுக்கு அவர் சிந்தித்ததுனால அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 15:10 அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. இந்த 1 கொரிந்தியர் 15:10 3 காரியத்தை பவுல் சொல்றார். அவர் கிருபையை சிந்திச்சதுனால, கிருபையை அதிகமா யோசிச்சதுனால, கிருபையில தான் வாழ்றேன், கிருபையில தான் பயணிக்கிறேன், கிருபையில தான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு எல்லாவற்றையும் அவர் தேவனுடைய கிருபைய அளவில்லாமல் சிந்திச்சதுனால, அதனாலதான் பாருங்க தாவீது கூட ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதுன்னு எழுதுகிறார். அப்போ இந்த உலகத்துல நம்ம உயிரை விட, இன்னைக்கு நமக்கு உயிர் இருக்குது, நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறாரு. ஆனா இந்த வாழ்க்கையை விட எது பெருசுனா கிருபை. ஏன்னா இந்த கிருபை தான் இதெல்லாம் நமக்கு தந்தது. அப்ப கிருபையை சிந்திக்கக்கூடிய ஒரு சந்ததி கர்த்தருக்கு தேவை. ஏன் தேவனுடைய கிருபை நம்ம சிந்திக்கணும், ஏன் தேவனுடைய கிருபையை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா, அதாவது அவர் கிருபையை சிந்திச்சதுனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15:10 3 காரியத்தை சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அப்படிங்கிறார். 2வது, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதா இருக்கவில்லை அப்படிங்கிறார். 3வது, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அப்ப 3 காரியம் என்னன்னா, எந்த மனுஷன் தேவ பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய கிருபையை சிந்திக்கிறானோ அந்த மனுஷன் தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளுகிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். கிருபையை புரிஞ்சுக்கிட்டாரு அவரு, கிருபையில தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்ப கிருபையை புரிந்து கொள்வதற்கு கிருபையை யோசியுங்கள். 2வது, தேவனுடைய கிருபையில் பெருக வேண்டும். அப்போ அதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய எனக்கு அருளிய தேவ கிருபை விருதாவா இருக்கவில்லை. அப்போ 2, யாரெல்லாம் கிருபை யோசிக்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ, தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, இயேசுக்குள் இருந்த அந்த கிருபை யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் கிருபையில் பெருகுகிறார்கள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நம்முடைய அந்த கிருபை நமக்கு சகல ஞானத்தோடும், நீங்க எபேசியர்ல நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் இப்படி சொல்லுவார். எபேசியர்ல 1:8 பவுல் இப்படி சொல்லுவார். எபேசியர் 1:8 நான் வாசிக்கிறேன். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகிறது. அதனாலதான் காலைதோறும் அவருடைய கிருபை புதியவளா இருக்குதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நாள்தோறும் அவருடைய கிருபையில நம்ம பலப்படணும், நம்ம அதுல உருவாகணும்னு வேதம் சொல்லுது. அப்ப எப்போ அந்த கிருபையில பலப்பட முடியும்? கிருபையை சிந்திச்சா மட்டும்தான் அதுல பலப்பட முடியும். எப்போ அந்த கிருபையை புரிந்து கொள்ள முடியும்? கிருபையை சிந்திச்சா மட்டும்தான் அந்த கிருபையை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, 3வது காரியம் அவரு சொல்றாரு, அந்த கிருபை அது நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எப்படி செய்தது? அதிகமாய் பிரயாசப்பட்டாராம். அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். என்னை அதிகமா பிரயாசப்பட வச்சது எது? நான் அல்ல, என் பலம் அல்ல, அவருடைய கிருபை. அப்ப 3வது, அந்த கிருபை ஏன் நாம யோசிக்கணும் அப்படின்னா, அந்த கிருபை யோசிக்கும் பொழுதுதான் அந்த கிருபையை நாம் பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் அந்த கிருபை நாம் பயன்பட முடியும். எனக்கு அருமையானவர்களே,
இந்த லைன்ல இணைந்திருக்கிற, இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில சொல்லுகிற ஒரு வார்த்தை, உலகம் கிருபையில் இயங்கினாலும் கிருபை யோசிப்பதும் இல்லை, கிருபையில் நடக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனா எந்த மனுஷனுடைய பிரசனத்துக்குள், அவருடைய ரட்சிப்பின் அந்த பேழைக்குள் எந்த மனுஷன் வருகிறானோ அவனே தேவனுடைய கிருபையை சிந்திக்க தொடங்குகிறான். கிருபையை ஒரு மனிதன் சிந்திக்க தொடங்கினால் மாத்திரமே அந்த கிருபையை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அந்த கிருபையை அவர் கிருபையில் அவர்கள் பெருகுகிறார்கள். அந்த கிருபையில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏன் உங்களுக்கு கிருபையை புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 3:10, 3:11 2 வசனம் சொல்லுது. கிருபைய பவுல் புரிஞ்சுகிட்டதுனால, இவ்வளவு தூரம் அவருடைய கிருபை தான் நமக்கு செஞ்சிருக்குது அப்படின்னு அந்த கிருபையை சிந்தித்து கிருபையை புரிஞ்சு கொண்டதுனால பைபிள் சொல்லுது, அவர் தன்னை மேன்மைப்படுத்தவே இல்லையாம். பிலிப்பியர் 3:10 வேதம் சொல்லுது, அவர் தன்னை மேன்மைப்படுத்தல. லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமா என்ற கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு நான் அவருடைய கிருபையை புரிஞ்சுக்கிட்டதுனால என் வாழ்க்கையில என்ன மேன்மைப்படுத்த எனக்கு எதுவுமே இல்லை. அவருடைய வாழ்க்கையில பெரிய பணக்காரர் தான், பெரிய அறிவாளி தான், கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து படிச்சவர் தான், எல்லாரிலும் அதிகமா பிரயாசப்பட்டவர் தான், ரொம்ப பரிசெய வைராக்கியத்துல தேறினவர் தான், அவருக்கு அநேக காரியங்கள் தெரியும். ஆனாலும் அவர் சொல்றாரு, எனக்கு கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவ அறிய நான் நினைக்கும் போது மத்ததுல எனக்கு குப்பையா தோணுது, எனக்கு லாபமானதெல்லாம் எனக்கு நஷ்டமா தோணுது. என் வாழ்க்கையில எனக்கு கிறிஸ்துவ அறிகிறதா எனக்கு எப்பவுமே எனக்கு மேன்மையா தெரியுது. அப்போ என்ன விளங்குதுன்னா, கிருபையை ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்ள தொடங்கும் போதுதான் அவன் ஒரு நாளும் தன்னை மேன்மை பாராட்டாதபடி அந்த இடத்துல கிறிஸ்துவே மேன்மை பாராட்டுகிறவனா மாறுறான். ஒன்று, நீங்கள் ஏன் கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும்? தன்னைத்தான் மேன்மைப்படுத்தாதபடி காத்து கொள்வதற்கு கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த கிருபையை புரிஞ்சு கொண்டவங்க அவங்க மற்ற எது மேலேயும் அவங்களுக்கு ஆசை வராது. இந்த அற்புதமா கவிதை எழுதுனாங்க பாருங்க. ஐயோ, நான் கண்ணை மூடும் போது கூட என் கண்ணுக்குள் உம்மை வைத்து நான் மறுபடியும் மறு உலகத்துல கண்ணை விழிக்கும் பொழுது அப்பவும் ஆண்டவரை உம்மை கூட இருப்பேன்னு சொல்லி அவங்க அந்த அந்த கவிதையில அவங்க வர்ணிச்சிருந்தாங்க. அப்போ அந்த கவிதையினுடைய சாராம்சமே நான் 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 கேட்டது ஒரு சில நிமிஷங்கள் தான் கேட்டேன். அப்போ அந்த கவிதையினுடைய சாராம்சமே இயேசு மேல இருக்கிற ஆசை, அந்த அவர் சமூகத்து மேல, பிரசனத்து மேல இருக்கிற ஆசை, அதுதான் பவுல் எழுதுறாரு. அதாவது கிருபையை புரிந்து கொள்ள தொடங்கிட்டா நம்ம வாழ்க்கையில வேற எது மேலே ஆசைப்படாது, வேற எது மேல, மதிப்பு மேல, மரியாதை மேல, பணத்து மேல, பிள்ளைங்க மேல, குடும்பத்தின் மேல, இல்ல ஏதோ ஒன்றின் மேல, நமக்கு உணவு மேல, எது மேல ஆசைப்படாது. நம்முடைய ஆசை முழுவதும் இயேசு 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 இயேசு. அதனாலதான் பவுலும் சொல்லுவார், பேதுரு சொல்லுவாரு, இந்த சரீரத்திலிருந்து பிரிந்து நான் அவரோடு இருக்க எனக்கு அதிக ஆசை, நான் எப்படா அவற்றை போவேன்னு விரும்புறேன். ஆனாலும் ஏன் என்ன கர்த்தர் சரீரத்துல வச்சிருக்காரு தெரியுமா? இங்க இருக்கிற சில ஜனங்களுக்கு இன்னும் அவரை நான் அதிகமா காண்பிக்கணும், அவரை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. அதுக்குத்தான் என்ன வச்சிருக்காரு. ஆனா என் ஆசை என்ன? அவர் கூட இருக்கணும். என் ஆசை என்ன? அவர் கூட இருக்கணும். அப்போ தாவீது கூட, ஆண்டவரே உடைய ஆலயத்துக்கு உண்மை பார்க்க நான் ஆசைப்பட்டேன், ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது. எப்ப சொல்றா தெரியுமா ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லதுன்னு? சங்கீதம் 63 யூதாவின் வனாந்தரத்துல ஓடிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு. வேதம் சொல்றபடி அன்றைக்கு அபிமெலேக்கிட்ட போய் ஆசார் கூடத்துல சந்திச்சு ஒரே ஒரு அப்பம், பரிசுத்த தேவசம் அப்பத்தை சாப்பிட்டுட்டு ஓடுறாரு. யூதான் வனாந்தரத்துல தண்ணீர் இல்ல, தண்ணீரற்றதும் வறண்டதும் டாய்த்ததுமான வனாந்தரத்திலே என் ஆத்துமா உண்மையை வாஞ்சிக்கிறது. ஒரு கொஞ்சம் போல அப்பத்தை சாப்பிட்டு ஓடினவருக்கு தண்ணீரும் இல்லை, சோறும் இல்லை, அங்க எதுவுமே இல்லை. ஆனா அந்த டயத்துல சொல்றாரு, எனக்கு தண்ணீரை விட, என் சாப்பாடை விட, எனக்கு இருக்கிற வேற எந்த உணவை விட எனக்கு இந்த நேரத்துல உங்க கிருபைதான் நல்லதுப்பா. அப்போ என்ன பாருங்க, அவருக்கு வேற எது மேல ஆசை இல்ல பாருங்க. சாப்பாட்டு மேல ஆசை இல்ல, அங்க சொகுசான வாழ்க்கை மேல ஆசை இல்ல. அவரு வேதம் சொல்றபடி அவர் நல்ல ராஜாவா இருந்தவர் தான். ஆனா ராஜானா ஒரு அரண்மனையில இருந்தவர் தான். அப்படிப்பட்ட இந்த அனுபவமுடைய இந்த தாவீதுக்கு இப்ப எது பெருசா தெரியுதுன்னா, அவருடைய கிருபை, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அப்ப இயேசு மேல மட்டும் அதிக கொள்ள ஆசை. காரணம் என்ன? கிருபையை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம கிருபையில தான் நடக்கிறோம், கிருபையில தான் பேசுறோம், கிருபையில தான் அசைறோம், கிருபையில தான் எல்லா காரியமும் நடக்குதுன்னு எந்த மனுஷன் புரிஞ்சு விடானோ அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வேற எது மேலே ஆசைப்பட மாட்டான், இயேசுவை தவிர. அது மட்டுமில்ல, எந்த நிலையிலும் அவரோடு இருந்து, அவரோடு நெருங்கி
நெருங்கி வாழ்வதற்கு தான் அந்த கிருபை செயல்படுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அவருக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க நினைக்காமல் அவரையே அவனையே கொடுக்க வைப்பதுதான் இந்த இந்த கிருபையை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம அவருக்கா ஏதாவது கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மையே கொடுக்க நினைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிருபை ரொம்ப புரியுது. எனக்கு சமயங்கள் வேகம் ஓடுறதுனால சீக்கிரமா சொல்றேன். கிருபையை புரிந்து கொண்டால் தன்னை மேன்மைப்படுத்த மாட்டோம், மற்ற எது மேலே ஆசைப்பட மாட்டோம். மூன்றாவது, அவருக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க நினைக்காமல் நம்மையே கொடுக்கும்படி மாறும். இரண்டாவது, கிருபையில பெருக வேண்டும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிருபையை புரிஞ்சு கொண்டான்னு பார்த்தோம். இரண்டாவது, கிருபையில பெருக வேண்டும். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா ரோமர் 11:33-36, ரோமர் 8:36-37, ரோமர் 8:38-39 இந்த 3 வசனங்கள் சொல்லுது, கிருபையில யாரெல்லாம் பெறுகிறாங்களோ, தான் கிருபை ஒவ்வொரு நாளுக்கு நாள் கிருபை யோசிக்க நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, நம்ம ஜெப வாழ்க்கையில, தேவனோடு இருக்கிற அந்த உறவுல அவருடைய கிருபையை மட்டும் அதிகமாக நம்ம சிந்திக்க கிருபையில நம்ம வளர்றோம், கிருபையில நம்ம பெருகிறோம். அப்படி கிருபையில நம்ம ஏன் பெருகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை அறிந்து கொள்வதில். பாருங்க, அதாவது நிறைய சம்பாரிச்சிட்டோங்கிறதுல சந்தோஷப்பட மாட்டோமா, அவரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதாவது பவுலுக்கு அவர் அறிகிற அறிவுலதான் சந்தோஷம் இருந்துச்சு, வேற எதுலையுமே ஹாப்பினஸ் இல்லை. அதாவது இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்றேன், இல்ல நிறைய ஊழியத்துக்கு போறேன், நல்லா பிரசங்கம் பண்றேங்கிறத விட தேவன் இந்த அளவுக்கு அவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படணுமா. அதாவது அவரை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜாய், நம்முடைய சந்தோஷம் நமக்குள்ள அவர் அறிந்தோட அளவுக்கு தான் அந்த சந்தோஷத்தின் அளவு இருக்குமா. அதான் பவுல் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ரோமர் 33-33 வரைக்கும், அவரை அறிந்து கொள்வதில் சந்தோஷப்படுபவன் தேவனுடைய கிருபையில் பெருகி இருப்பானா. இரண்டாவது, உபத்திரவங்களை ஜெயித்து வாழ எது உதவுதுன்னா, கிருபையில வளர்ந்தா மட்டும்தான் உபத்திரவங்களை ஜெயித்து வாழ முடியும். உபத்திரவங்கள், பாடுகள், உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை. குளிர், நிர்வாணம், பசி, பட்டினி, சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்கப்பட்டார். எத்தனையோ துஷ்ட மனிதர்கள் அவரை என்னென்னமோ பாடப்படுத்தினாங்க. அடிச்சு கல்லை விட்டு எரிஞ்சு பட்டணத்துல செத்து போயிட்டான்னு தூக்கி போட்டாங்க. மறுபடியும் அதே பட்டணத்துல போறார். அப்படியே கப்பல் பயணங்கள்ல அவ்வளோ 14 நாட்கள் பட்னி, செத்து போயிட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கை ஓடிச்சு. ஆனாலும் அவரு இத்தனையும் ஜெயிச்சு எருசலேம் துவக்கி எல்லிரிக்கம் வரைக்கும் ஊழியத்தை, சுவிசேஷத்தை பூர்ணமா பிரசங்கித்திருக்கிறாரு. கடைசி நாட்கள்ல கூட ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஊழியம் செஞ்சுட்டு தான் வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாரு. இத்தனைக்கு ஜெயிலுக்கு போன மனுஷன் இத்தாலி பாடு. அப்போ இந்த அளவுக்கு அந்த மனுஷன் இத்தனை பாடுகளையும் ஒண்ணுமே அவரை எது செய்ய முடியல, இவ்வளவு ஒரு வெற்றியான வாழ்க்கை காரணம் என்ன தெரியுமா? அவர் கிருபையில் பெருகினார், கிருபையில் பலப்பட்டார். அதனாலதான் தேவனுடைய கிருபையில நம்ம பலப்படணும். எதுக்கு தீமைக்கு பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, என் மகனே, என் குமாரனே, கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படு. ஏன்னா நீ ஒரு நல்ல போர்ச்சேவனா, சுவிசேஷத்துக்காக என்னோடு கூட நீ தீங்கு அனுபவிக்கணும். கிருபையில பலப்படாத மனுஷன் தீங்கு அனுபவிக்க முடியாது. கிருபையில தான் வாழ்றேன்னு நினைக்கணும். கிருபை, நீ இத்தனை மரணத்துல உன்னை காப்பாத்துன கிருபை தான். அதனால இனி என்ன வந்தாலும் இந்த கிருபை காப்பாத்தும். இந்த தெளிவு எப்ப கிடைக்கும்னா, கிருபையில வளர்ந்தா மட்டும் தான் கிடைக்கும். அதனால என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள், அவமானங்கள் வந்தாலும், எத்தனையோ துயரங்கள் வந்தாலும், உன்னை ஜெயிக்க வைக்கிறது நிச்சயமா இந்த கிருபை ஜெயிக்க வைக்கும். அதனால அந்த கிருபையில பலப்பற்று அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். கிருபையில் பலப்படு, கிருபையில் பெருகு. அப்ப கிருபையில ஏன் பெருகணும்னா, உபத்திரவங்களை ஜெயிக்க முடியும், அவமானங்களை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு ஒரு நாளும் ஃபேவரா இருக்காது. இந்த உலகம் நம்ம எதிர்த்து நிற்கும். ஏன்னா இயேசு எதிர்த்து நின்றது. நீங்கள் நானும் உலகத்துக்குரியவர் அல்ல. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. ஆனா அந்த உபத்திரவத்தை யார் ஜெயிக்க முடியும்? கிருபையில் வளர்கிறவர்கள், கிருபையில் பெறுகிறவர்கள் உபத்திரவங்களை அவர்கள் ஜெயிப்பார்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுது, அதாவது இந்த கிருபை என்ன செய்யுமா, எந்த நிலையிலும் கிருபையில பலப்பட்டுட்டோம், கிருபையில வளர்ந்துட்டோம், கிருபையில பெருகிட்டோம்னா எந்த நிலைமையிலும் இந்த கிருபை அவரோடையே நெருங்க வைக்குமா. பாருங்களேன், பாடுகள் வந்தா, உபத்திரங்கள் வந்தா, இல்ல ஏதோ ஒரு விதத்துல நாம ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது, நம்ம சிலரை பாருங்க, ஒரு பிரச்சனை வந்துட்டாலே தேவனை விட்டு விலகி போவாங்க. ஆனா கிருபையில வளர்ந்தவங்க நெருக்கடி வரும்போதெல்லாம் தேவனோடு இன்னும் அதிகமா நெருங்குவாங்க.
நெருக்கடி வரும்போதெல்லாம் தேவனை அதிகமா நெருங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, அவங்க அந்த ஏன்னா நிறைய நேரங்கள்ல உபத்திரவத்துல கூட தேவன்ட்ட ஒரு சில கூட்டம் வந்துரும். ஆனா சந்தோஷப்படும் போது தேவனையும் மறந்துரும். ஆனா அந்த கிருபையில வளர்ந்த கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கிருபையில வளர்ந்த கூட்டம் எப்பவுமே ஒண்ணு புரியுதா? அந்த கிருபையில வளர்ந்த கூட்டம் என்ன நடந்தாலும் கர்த்தரையே நெருங்குவார்கள். என்ன நடந்தாலும், எவ்வளவு தூரம் அவர்களுக்கு பிரச்சனை, நெருக்கடி எது நடந்தாலும் இல்ல, அதிகமான சந்தோஷத்தின் மிகுதி வந்தாலும், அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னா, கர்த்தரை இன்னும் அதிகமாய் நெருங்குவார்கள். எனக்கு அருமையானவர்களே, கிருபையில் ஏன் பலப்பட வேண்டும்? ஒன்று அவரை அறிஞ்சு கொள்றதுல சந்தோஷப்படுறதுக்காக, 2வது உபத்திரவங்களை ஜெயித்து வாழ்றதுக்காக, 3வது எந்த நிலையிலும் அவரோடு நெருங்கி நெருங்கி அவரோடு இன்னும் அதிகமாய் உறவுல பலப்படுறதுக்கு தான் கிருபையில் நாம் வளர வேண்டும். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். கிருபையில் 3வது பவுல் கிருபை சிந்திச்சதுனால கிருபையில் பயன்பட்டார், கிருபையை பயன்படுத்தினார். நல்லா கவனிங்க. கிருபையை சிந்திக்கும் போதுதான் கிருபையில நம்ம பயன்பட முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கலாத்தியர் 2:21, பிலிப்பியர் 3:12-13, பிலிப்பியர் 3:14, கொலேசியர் 1:29. 3 காரியம் கிருபையில் பலப்பட்டா என்ன நடக்குது? அதாவது கிருபையில் பயன்படும் பொழுது. முதல்ல சொன்னேன், கிருபையை புரிந்து கொண்டான். 2வது கிருபையில் பெருகினான். 3வது கிருபையில் பயன்பட்டான், கிருபையை பயன்படுத்தினான். அப்போ பிலிப்பியர் 3:12-13 சொல்லுகிறது, அந்த கிருபையில பயன்படுற மனுஷன் ஒரு நாளும் தேறிவிட்டேன் என்கிற மனப்பான்மை இல்லாமல் இன்னும் தேர வேண்டும் என்கிற இன்னும் அதாவது இன்னும் பெறுவதே அவனது நோக்கமா இருக்கும். நான் தேறிட்டேன், நான் வந்து கரெக்டா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மை வராதான். ஏன்னா கிருபையில இருக்கிறவங்களுக்கு, கிருபையில ஓடுறவங்களுக்கு, அந்த கிருபையில பயன்படுறவங்களுக்கு என்ன தோணுமா, இன்னும் நம்ம வந்து ஓடணும், இன்னும் நம்ம தேரணும், இன்னும் நம்ம மக்களுக்கு இயேசு இன்னும் தெளிவா கொடுக்கணும், இன்னும் அவரை எப்படியாவது இந்த உலகத்துக்கு சரியான விதத்துல காமிச்சணுங்கிற நோக்கம் தான் இருக்குமா. நான் தேறிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாதுங்கிற தாட்டு, சிந்தனை, வார்த்தை அவங்க நாவுலது சிந்தனையிலிருந்து வரவே வராதான். அதான் பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் தேறிட்டேங்கிற மனப்பான்மை இல்லை, ஒன்று செய்கிறேன், நான் என்ன செய்யறேன்னா, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கிருபையில பயன்படுறவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தோணும். என்ன தோணும் தெரியுமா? அவங்க இலக்கை நிர்ணயித்து ஓடுகளா இருப்பார்கள். அவர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். கிருபையில ஓடுற கூட்டத்துக்கு தாறுமாறா ஓட மாட்டாங்க. அவங்க இலக்கை நிர்ணயித்து ஓடுவாங்க. ஆசையாய் தொடர்கிறேன். அதாவது எனக்கு பரம தேசத்தை நோக்கி பரலோகம் எனக்காக ஒரு இலக்கு வைத்திருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நான் ஆசையா தொடர்றேன். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கருத்தோடு ஓடுவார்கள், தாறுமாறாக ஓட மாட்டார்கள், கண்டமானைக்கு ஓட மாட்டாங்க. அவர்களுடைய ஓட்டம் ஒரு இலக்கை நோக்கி மிக தெளிவாக கருத்தோடு இருக்கும். அதுக்குத்தான் கிருபையில நம்ம பயன்படணும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் 1:29 சொல்லுகிறது, தன் பலத்தை சாராமல் அவருடைய பலத்திற்கு போராடி பிரயாசப்படுவான். ரொம்ப அதிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அதாவது நான் நிறைய நேரங்கள்ல கவனிச்சிருக்கிறேன். ஒரு 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 பிரசங்க பீடத்துக்கு போகும்போதோ இல்ல ஊழியத்தை செய்யும் போதோ அப்படியே உடம்பெல்லாம் பதறும், நடுங்கும், கிட்டு 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 நடுங்கும். எத்தனை 100 பிரசங்க பீடத்துல ஏறினாலும், எத்தனையோ ஸ்டேஜ்ல ஏறினாலும், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகும்போதெல்லாம் கை கால்லாம் நடுங்கும். அப்ப எல்லாம் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், டாடி இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, எல்லா ஜனங்களையும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா நான் உண்மை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அப்ப என்ன புரியுதுன்னா, இது அனுபவத்தை சாராது. கிருபைய கிருபையில ஓடுறவங்க, கிருபையில பயணிக்கிறவங்க, கிருபையில பயன்படுறவங்க அனுபவத்தை கவனிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு செகண்டும் உங்க பலன் வேணும், உங்க பலன் வேணும், உங்க ஸ்ட்ரென்த் வேணும். ஆண்டவரே, என் பலவீனத்துல உங்க பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்துல உங்க கிருபை எனக்கு போதுன்னு சொன்னீங்களே. அப்ப கிருபையில் பயன்படுகிறவர்கள் தங்கள் பலத்தை அல்ல, தங்களுடைய பலவீனத்திலும் தேவனுடைய பலத்தையே சார்ந்து கொள்வார்களாம். என கருமையானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிற நாம போராட்டங்களையும் கண்ணீரையும் பிறர் பேசுனத நம்ம சிந்திக்க கூடாது, பிறர் அவமானப்படுத்தின சிந்திக்க கூடாது. நாம எதை சிந்திக்கணும்? பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிற நம்ம கிருபையை சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறாரு, இன்றைக்கு வரைக்கும் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவரா இருக்கிறாரு.
யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கும் எத்தனையோ பேருக்கு இந்த தேவ மகிமை கிடைக்கல. ஆனா உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆலயத்துக்குள் வந்த நாம், அவருடைய பாதத்தில் வந்த நாம், அவருடைய கிருபையை சிந்திக்க வேண்டும். ஏன் கிருபையை சிந்திக்க வேண்டும்? கிருபையை சிந்தித்தால் மாத்திரமே கிருபையை புரிந்து கொள்ள முடியும். கிருபையில பெருக முடியும். கிருபையில் பயன்பட முடியும். கிருபையில் பெருகி, கிருபையில் பயன்பட்டு, கிருபையை புரிந்து கொண்டால் நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த உலகத்துல அவருக்கு ஏற்றபடி நாம் வாழ முடியும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? நம்ம இதுக்காக ஜெபிப்போம். தகப்பனே, எங்களை நேசிக்கும் அருமை பரலோக பிதாவே, தேவனே, உமது ஆலயத்தின் நடுவில் இருந்து உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவரே, பக்தன் ஆண்டவரே தாவீது அங்கே சொல்லுகிறதை, சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சர்வ வல்லவரே, இந்த உலகத்துல ஆண்டவரே சபை யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. வாழ தகுதியற்ற எங்களுக்கு ஆண்டவரே சப்பா உம்முடைய கிருபை எங்களை வாழ வைத்திருக்கிறது. தூரமாயிருந்த எங்களை உம்முடைய கிருபை அப்பா பிதாவே என்று கூப்பிட வைத்திருக்கிறது. ஆண்டவரே, பிதாவின் வலது வருஷத்தில் எங்களுக்கும் ஒரு இடம் உண்டாயிற்று. ஆண்டவரே, தூரமாயிருந்த எங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தல அனுபவம் கிடைத்து விட்டது. ஆண்டவரே, உங்க பாதத்தில் வரும்போது உங்க கிருபையை நாங்க சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். இந்த கிருபையை சிந்தித்தால் மாத்திரம்தான் கிருபையில ஆண்டவரே சப்பா நாங்கள் புரிந்து கொள்ள முடியும், பழுக முடியும், பெருக முடியும். அந்த கிருபையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்பட முடியும். அந்த கிருபை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்று கற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை குறித்து அல்ல, தேவனை குறித்து மேன்மை பாராட்ட, இன்னும் அதிகமாய் நெருங்க, ஆண்டவரே இயேசப்பா எல்லாவற்றை பார்க்கிலும் எங்கள் தேவனே எங்களுக்கு பெரியவர் என்கிற ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட இந்த கிருபையில் நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் சிந்திக்க ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து இந்த லைன்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ கிருபையில பிள்ளைகளை இன்னும் தொடர்ந்து வளர பண்ணும். என் குமாரனே, கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படு என்று தீமேத்துக்கு ஆண்டவரே சப்பா நீங்க ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தது போல, பவுல் ஆலோசனை கொடுத்தது போல, இந்த ஜனம் கிருபையில் பலப்படுகிற கூட்டமாய் மாறட்டும், கிருபையில் பெருகிற கூட்டமாய் மாறட்டும். தகப்பனை தொடர்ந்து ஆசீர்வதியும். நாள்தோறும் உடைய கிருபை அன்று புதிவேலா இருக்கிறது என்று சொல்லி இன்றைய நாளுக்கான கிருபை என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அந்த கிருபை சரீரத்தின் ஆரோக்கியத்திலும், குடும்பத்தின் சமாதானத்திலும், அவருடைய ஊழிய பாதையிலும், அவருடைய எல்லா தொழில் பிரயாணங்களிலும் அந்த கிருபையானது உதவி செய்வதாக. கிருபையில் நடக்கிறோம் என்ற சிந்தனையில இவர்கள் பயணிப்பார்களாக. கர்த்தர் அப்படி செய்வார். நன்றி. நீர் மாத்திரம் மைமைப்படும். ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் மகேந்திரன் அவர்களே. இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே சங்கீதம் 48:9 தேவன் எவரையும் கைவிடுவதில்லை, கரம் பிடித்து வளர்த்துக்கிற தேவன், கிருபையை சிந்திக்கிறோன் யார்? அருமையான கேள்வியை கேட்டு அதுக்கு விட சொன்னீர்கள். அடுத்து பவுல் தாவீது இருவரும் கிருபையை பற்றி நன்காக அறிந்தவர்கள். உபத்திரவத்தில், அவமானங்களில் இலக்கை நோக்கி ஓட கிருபை மிக மிக அவசியம். அதாவது நாம் இன்று கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனினும் அவரது கிருபைகளை உதாசீனம் செய்வதாய் வாழ்கிறோமா? கர்த்தரின் கிருபை நம்ம விட்டு விலகுமாயின் எமது நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்த்துக்கிறோமா? பாவம் பெருகிற இடத்தில் கிருபையும் பெருகிற்று. அதற்காக பாவம் செய்யலாமா என்று பவுல் நம்ம பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். கர்த்தர் தமது கிருபையை விலக்குவதில்லை, அது விலக்குவதற்கு நாமே தான் காரணமாக இருக்கிறோம். ஆகவே விசேஷமாக இந்த நாட்களில் எச்சரிப்புடன் வாழ்வோம். தேவனுடைய வார்த்தை உதாசீனம் செய்யாமல் கிருபையில் வாழ்வோம். அந்த கிருபையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபையை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த முற்றாவன் கிருபையை பெற்றுக்கிறோம். அருமையான ஒரு ஒரு செய்தியை கொடுத்தீர்கள் கிருபையை பற்றி. மிகவும் தெளிவாக வார்த்தையின் ஊடாக அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஸ்தோத்திரம்.